திருப்பி மறுபடியும் நீங்க இந்த மாதிரி வந்து சார் உட்காருங்க சார், சில क्वेश्चंस மட்டும் சொல்லிட்டு போங்க சார். பாதியிலே எந்திரச்சு போனா என்ன சார்? அதுக்காக நீங்க பிரதமர் வந்து திட்ட முடியாது. இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த நாடே குட்டி வச்சுரா போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து ஃபுல்லா திமுக பக்கத்துல உள்ள ஆங்கர் மாதிரி வச்சிருக்கீங்க. நீங்க ஃபுல்லா அவங்க சார் நாங்க எந்த கட்சிக்கு வந்து நாங்க சப்போர்ட்லாம் பண்ணல, பொதுவா தான் நம்மளுடைய பிரதமர் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அப்படி நம்ம எப்படி இழுவா பேச முடியும் சார்? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதா நான் ஆதாரம் இல்லாம அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. சரி சார் உட்காருங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுங்க சார். ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. இதுக்கு மேல இல்ல எக்ஸ்கியூஸ்னா தேவையில்லாம நீங்க வந்து பிரதமர் பத்தின விஷயங்கள்லாம் நான் சத்தியமா நான் வந்து சரி உட்காருங்க. நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா திருப்பி நான் ஏத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு பிரதமர் மேலே குற்றம் சுமத்த தெரிஞ்ச நீங்கள் இந்த உலகில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம் மறந்துட்டோங்கிறத நம்ம தெரியாமல் நம்ம வந்து பேசுகிறோம். இன்றைக்கி இந்த நாடு இன்றைக்கி பெருமையாக தலை தூக்கி நிற்கிதுன்னா காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்களால தான். 3.0 இன்றைக்கி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறார். உலக நாடுகளாக இன்றைக்கி பயப்படுற அளவுக்கு, உலக நாடுகளாக நம்ம நாடு மேலே ஒரு மரியாதை வச்சுக்கிற அளவுக்கு ஒரு உலக தொடர்பை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். 50 ஆண்டுகள் செய்யாத காங்கிரஸ் செய்யாத விஷயங்களை இந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் செஞ்சுருக்கிறார். அதுக்கான டேட்டா கிழங்கு வேணா கூட நான் கொடுக்குறேன். இந்த மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து புனிதமானவர்னு சொல்றீங்க மோடியை. புனிதமானவர்னா அவரே சொல்றாரு, நான் வந்து இறைவனால் அனுப்பப்பட்டவர்னு சொல்றாரு பிரதமர். நான் வந்து ஒரு பயாலஜிக்கலா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிறக்கல, நான் இறைவனால் வருவிக்க விட்டுறவேன்னு சொல்றாரு. அவர் உணர்றாரு, அந்த மாதிரி புனிதனா உணர்றாரு. நாங்க அப்படிதான் பாக்குறோம். இதுல நீங்க அவரை விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தர் வந்து பொட்டாம் போக்குல குற்றம் சுமத்திட முடியாதுல்ல. ஒரு பொண்ணு கூட வந்து நிர்வாணமா வந்து ஒரு நாடுகள்ல நீங்க இந்த நாட்டுல இருக்கிறீங்க தெரியுது. நீங்க சோமாலியா மத்த நாடுகள்லாம் போய் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்படுறான். இன்னைக்கு அப்படியா இருக்கு? போய் பார்க்கலையே சார் இவர். ஏன்னா யார் போய் பார்க்கல? ஏங்க எவனோ ஒருத்தன் பண்ற தப்புக்கு பிரதமர் பொறுப்பாயிர முடியாதுங்க. சமூக பொறுப்பு நமக்கும் தானே இருக்கு, மக்களுக்கும் தானே இருக்கு. அது எதுக்கு எடுத்தாலும் பிரதமர் சொல்லிட முடியுமா? இப்போ வந்து இங்கே கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இறந்து போயிடுறாரு. இதுக்கு இது வரைக்கும் முதலமைச்சரோட போய் பார்க்கல. இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி கேள்விலாம் நீங்கள் கேட்கறத விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாம குஜராத் கலவரத்துக்கு போறீங்க. அது மட்டும் எப்படி? சாராயத்தை காய்ச்சினவன் யாரு? சாராயத்தை காய்ச்சினவன் யாரு? கள்ளக்குறிச்சியில் இருக்கவன் யார்? அவன் திமுக கட்சிக்காரன் தானே காய்ச்சுறான். அவன் தான் காய்ச்சுறான், அவன் தான் விற்கிறான். எம்எல்ஏ அதில் சம்மந்தப்பட்டிருக்கான், அந்த மாவட்டத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான். 2 எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கான். அவ்வளோ பேருக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அது போய் கேட்க சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஊடகவியலருக்கு எல்லாமே பொண்ணுக்கு அநியாயம் தமிழ்நாட்டில் கூட தான் நடந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க. எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க? இங்கே எத்தனையோ பேருக்கு டெய்லி போய் பாருங்க, செய்தி பாருங்க. பெண்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்? சரி, இப்போ வந்து மணிப்பூர்ல வந்து நிறைய பெண்களை வந்து கற்பழிச்சாங்க, நிறைய வந்து கலவரம், அது நிறைய. இதுக்கெல்லாம் மணிப்பூர் பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. சும்மா மணிப்பூர் பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்க சாராய கேஸ் பாருங்க. இங்க தமிழ்நாடு அதை பத்தி பேச மாட்டீங்க. மணிப்பூர் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? அதுக்குதான் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு டாஸ்மார்க்ல குடிச்சு செத்து போனாங்க, 10 பைசா கொடுக்க மாட்டீங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா பாட்டில் குடிச்சுட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுப்பீங்க. பாடியை கொடுத்தா 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு பாடியை கொடுத்தா. நல்ல சாராயம் குடிச்சு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுப்பீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போய் பாடியை கொடுத்தா 10 லட்சம் கொடுப்பீங்களா? இல்ல சார், அது வந்து நியாயம் இல்ல. இது நியாயப்படுத்துறீங்களா நீங்க? எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் தாலி எடுத்து நிக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் வந்து இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அனாதையா கிடக்குறாங்க. இல்ல சார், இந்த விஷயத்துக்குலாம் வந்து மோடி வரல. அதாவது ஓட்டு கேட்க இதுக்கு ஏங்க மோடி வரணும்? இது எதுக்கு மோடி வரணும்? முதலமைச்சரே போய் பார்க்கலையே, இதுக்கே மோடி வரணும்? முதலமைச்சர் போய் பார்க்கல, கனிமொழி அவர்கள் பார்க்கல, அதுக்கான அந்த ஆயத்தீர்வைக்கான மினிஸ்டர் போய் பார்க்கல. இவர் உதயநிதி போய் பார்க்குறாரு. அவரா முதலமைச்சர், அவரா அந்த துறை அமைச்சர், அவர் போய் பார்க்குறாரு. அதுக்கான அமைச்சர்கள் யாரும் போகல, முதலமைச்சரே போகல. இந்த மக்களை நடுத்தரில் மு.க. ஸ்டாலின் விட்டுட்டாரு முதலமைச்சர் அவர்கள். இதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்கள் ஊடகம் வந்து நீங்கள் வந்து ஒரு சாரார் தான் நீங்கள் பார்ப்பீங்களா? மோடியை மட்டும் நீங்கள் எப்படி குற்றம் சொல்றீங்க? மோடியை வந்து அங்கே கலவரம் பண்ண சொன்னார். அங்கேயே காலங்காலமாக இருக்கக்கூடிய 2 இனத்தினுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி தானே மக்கள் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல சார். நியாயம் கிடைக்கும். நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு, நீதிமன்றத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பேச முடியும்? அதுக்கான நியாயம் கிடைக்கத்தான் செய்யும். எதுக்கு தான் நியாயம் கிடைச்சிருக்கு நம்ம நாட்டில் சொல்லுங்கள்? நம்ம நாட்டில் எதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு, நியாயம் கிடைச்சிருக்கு? ஏதாவது ஒரு வழக்கு சொல்லுங்கள். நியாயம் கிடைக்கும் போது வாதியும் பிரதிவாதியுமே செத்துருவான். நியாயமோ தீர்ப்பு மட்டும்தான் நிற்கும். அப்படி தானே நிற்கும் இன்றைக்கி நீதிமன்றம். எத்தனை பேருக்கு நியாயம் கிடச்சிருக்கு? எத்தனை பெண்களுக்கு நியாயம் கிடச்சிருக்கு? எத்தனை பேருக்கு நியாயத்தை இந்த தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்துருக்கு? நீங்கள் எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி தானே மக்கள். இங்கே ஒரு நல்ல அரசு இப்படி விற்கும் சாராயத்தை? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 66 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டில்னா, இப்போ வரைக்கும் 66 குடும்பம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய இழப்பு. எதிர்கட்சி பேச போனால் எதிர்கட்சி குரல் வலையை நெரிக்கிறாங்க. வெளியெடுப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து உள்ளே வர விடாமல் தடுக்கிறாங்க.
அப்போ அவங்க கேட்குற கேள்வி நியாயம் தானே. சிபிஐ விசாரணை கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்கிறாரு, சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஏன் அவங்க பயப்படுறாங்க? சிபிசிஐடி யாருடைய போலீஸு? ஒரே மாவில் தோசை ஊற்றுறானா இட்லி ஊற்றுறானே? ஆமாம் தானே. சிபிசிஐடி யாருடைய போலீஸு? தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ். என்ன நடவடிக்கை எடுத்துரும், என்ன விசாரணை பண்ணிடும், என்ன அந்த மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துரும்? அப்போ சாராயம் குடித்தா 10 லட்சம். இன்றைக்கி பாருங்கள், மீம்ஸ் பூரா கழுவி ஊற்றுறான். சோசியல் மீடியா ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கழுவி ஊற்றுறாங்க இந்த சாராய பிரச்சனையில். பொண்டாட்டி அடிக்கிறா, ஒரு மீம்ஸில் சொல்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறா பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் அழகாக போய் செத்து பொது கல்யாணம் பண்ணவன் அவனே குடிச்சுட்டு செத்து 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டான். நீ இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கிற, நீ இந்த சாராயத்தை குடிச்சு 10 ரூபா கொடுத்து பாட்டில் கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு வர அப்படின்னு பொண்டாட்டி அடிக்கிற மாதிரிலாம் மீம்ஸை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக சோசியல் மீடியா பூரா உலகளாவே ட்ரெண்ட் ஆகி கிடக்குது. இதெல்லாம் அவமானம் இல்லையா அந்த அரசுக்கு? பட் இப்போ வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒயின் ஷாப்ல வந்து இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணலாமே, ஏன்னா அதனால தானே கள்ளச்சாராயத்தை தேடி போறான். ஸோ அதோடைய கருத்து என்ன சார்? இல்லை, கம்மி பண்ணி என்ன எக்ஸ்ட்ரா 2 பாட்டில் வாங்கி குடிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், மது விலக்கு கொடுங்கன்னு ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சார், பூர்ண மது விலக்கு சாத்தியமானு கேட்டுக்கலாம்ல. ரேட்டை கம்மியாக கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி அவன் குடிக்கத்தானே செய்வான். இன்றைக்கி காசு 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு உள்ளதை குடிப்பான், நாளைக்கு 100 ரூபா இருக்குன்னு 100 ரூபாய்க்கு வாங்கி குடிக்க போகிறான். குடிக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? இதனால் பெண்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக சாத்தியம். ஏன் சாத்தியம் இல்லை? குஜராத்தில் இல்லை, பீகாரில் இல்லை, நிறையா மாநிலங்களில் அந்த மாதிரி முழு மது விலக்கு இருக்குது. இங்கே ஏற்கனவே சாத்தியமாக இருந்தது தானே, ஏற்கனவே சாத்தியமாக இருந்தது. அதுவும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் தான் மது விலக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது எம்ஜிஆர் தான் திறந்தாருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம். அப்போ ஏற்கனவே இருந்தது தானே இங்கே மது விலக்கு. அந்த மாதிரி நீங்கள் மது விலக்கு சாத்தியப்படுத்துறதுனா எவ்வளோ மக்கள் சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ பெண்கள் சந்தோஷப்படுவாங்க, இதனால் எவ்வளோ நோய் வாய்ப்படுறாங்க இந்த சாராயத்தை குடிச்சு. அப்போ சாத்தியமான விஷயத்தை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் பேசுகிறாங்க. நம்மளுடைய கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க, மணலை அடிக்கிறாங்க, நமது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கனிம வளத்தை எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் போய் பாருங்கள், ஒரு மலை இல்லை, குவாரிங்கிற பேரில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. மணல் இல்லை எந்த ஆற்றுலையும், ஆறு செத்துருச்சு, மலையில் பூரா உடச்சி அள்ளிட்டாங்க, கேரளா பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு திட்டம் இருக்குது அந்த அரசுக்கு? சாராயம் வந்து டார்கெட் பண்ணி விற்கிறது, தீபாவளி பொங்கல் வந்தால் எத்தனை கோடிக்கு விற்கலாம், அதை பற்றி போடுறாங்க. இப்போ வந்து வீரன் ஒரு டாஸ்மார்க் ஒரு சரக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பேர் வைக்கல என்ன இது வீரமா? அது ஒயின் ஷாப் சரக்குக்கு வீரன் பேர் வைக்கிறது வீரமா? இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறது வீரமா? இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து மோடியை பற்றி பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், திரும்பி பாருங்கள், திரும்ப இடம் பூரா கண்ணி வைக்கிறான். உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதா? உங்களுக்கு இலவச பஸ் கொடுத்தாங்கல்ல, எவ்வளவு உங்களை அவமானப்படுத்தினாங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. இந்த 1000 ரூபா கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லி கொடுத்து இந்த 1000 ரூபா வச்சு நீ உனக்கு பிடிச்சவனோட போய் படம் பாரு. இதெல்லாம் பேச்சா? அவர் அமைச்சர் பேசுகிற பேச்சா? மோடி வந்து நிறைய ஜிஎஸ்டிலாம் ஏற்றிட்டார்ல சார். ஜிஎஸ்டி ஏற்றாமல், ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த நாட்டை நிர்வாகப்படுத்துவீங்க? நாட்டுக்கு ஏது வருமானம்? ஒரு நாட்டுக்கு இருங்க ஒரு நிமிஷம். உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து காசு கொடுத்தா தானே வீட்டை குடும்பம் நடத்த முடியும். உங்களுக்கு ஏது வருமானம்? வேலைக்கு போகலாம். ஒரு குடும்பம் நடக்கணும்னா, பொதுவாக சொல்கிறேன், உங்களேன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன், ஒரு குடும்பம் நடக்குதுன்னா குடும்பத்துக்கு வருமானம் வரணும்ல. குடும்பம் மட்டும் இருக்குது, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? இலவசமாக அரிசி கிடச்சிருது, அப்போ அதை சாப்பிட்டு மற்ற பொருளாதார இதில் என்ன இருக்கும்? எப்படி வாடகை கொடுப்பா, எப்படி நல்லது கெடுத்து பண்ண முடியும்? அப்போ அவர் சம்பாரிச்சிட்டு வரணும்ல. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஜிஎஸ்டிங்கிறது தேவை தானே. ஜிஎஸ்டின்னு பேர் வச்சது உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு புரியல. ஒரு பொருளுக்கு வரி இருக்க தான் செய்யும். வரி இருந்தால் தான் கவர்மெண்ட் நடத்த முடியும். இந்த மாதிரி சாலைகள் போட முடியும், விமான நிலையங்களை விரிவாக்கம் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மக்களுக்கு செய்ய முடியும். பணமே இல்லாமல் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அதனால் ஜிஎஸ்டி கம்பல்சரி இருக்கணும். என்ன கொஞ்சம் சில பொருட்களுக்கு கொஞ்சம் குறைக்கலாம், அது அரசாங்கங்கள் பேசி தீர்வு எடுத்துக்கக்கூடிய முடிவு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம கையில் அதிகாரம் இல்லை. இப்போ வந்து மோடி வந்து பல லட்ச செலவுல வந்து மோடியே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல சார், இப்போ வந்து மோடி பல லட்ச செலவுல வந்து ராமர் கோயில் வந்து கட்டினதா சொல்றாங்க. ஏன் சார் அது வந்து இப்போ வந்து ஸ்கூல் இல்லாதவங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க, தேவையில்லாம ஏன் அப்படி கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய கேள்வி இருக்காங்க. யார் கேட்டது? மக்கள் கேட்குறாங்க. எத்தனை லட்சம் பேர் போய் சாமி கும்பிட்றாங்க தெரியுமா? அதனுடைய வரலாறு தெரியுமா? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதனுடைய வரலாறு, அங்கிருந்த ராமர் கோயில் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, அதுக்கப்புறம் என்னவா மாறுச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான போராட்டம், கிட்டத்தட்ட 500 ஆண்டு கால வரலாறு. ராமர் கோயில் கட்டுறதுனால என்ன பிரச்சனை? இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருந்து தஞ்சாவூர், அப்போ ராஜராஜ சோழன் கட்டினார், தஞ்சாவூர் கோயில் கட்டினாரு. அப்போ ராஜராஜ சோழன் மக்கள் கேட்டாங்களா? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில், உலக அதிசயத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி விட்டுருக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே? நிறைய வந்து இங்கே எங்கே பள்ளிக்கூடம் இல்லை, இங்கே கட்டமைப்பு என்ன இல்லாமல் போச்சு? அத்தியாவசிய கட்டமைப்பு இருக்கு தானே செய்யுது. அதை பராமரிக்காமல் வச்சிருக்கிறது அரசாங்கத்தினுடைய தவறு இல்லை. வந்து நிறைய வீடு இல்லாமலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இல்லையே, கொடுக்குறாங்களே, மோடி வீடு திட்டம் இருக்கே.
ஜல்ஜீவன் திட்டம் இருக்குது, மோடி வீட்டு திட்டம் இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் ஏன் ரோட்ல இது நீங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறனால அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி மோடி கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்க வீடு கட்டும் திட்டத்தில். கிட்டத்தட்ட 2.25 லட்ச ரூபா கொடுக்குறாங்க வீடு கட்டும் திட்டத்துக்கு. எல்லாரும் கிராமப்புறங்களை போங்க, வீட்டுக்கு வீடு இப்போ பைப் லைன் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? 60 வருஷமாக இல்லாத விஷயம் 10 வருஷத்தில் வந்திருக்கு. எல்லா கிராமங்களில் போய் பாருங்கள், ட்ராவல் பண்ணி பாருங்கள், எல்லார் வீட்டுக்கு முன்னாடி பைப் இருக்கும், தண்ணி வருது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இறந்து மருத்துவ காப்பீடு திட்டம் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. மோடிஜி வந்து 3 லட்சம் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 லட்சம், மொத்தம் 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்குறாங்க. இதுக்கு இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியறதில்ல. விவசாயிகளுக்கு 6,000 ரூபா போடுறாங்க, அது தெரியுமா? 2 தவணையாக போடுறாங்க. அதே மாதிரி ரேஷன், மத்திய அரசாங்கம் ரேஷனுக்கு வந்து 5 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. தனிநபர், அதாவது உங்களுக்கு தனிநபர் வியாபாரத்துக்கு முத்ரா திட்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது, நமக்கு தெரியறதில்ல. தெரியாமல் நம்ம ஆகுனா மோடி மேலே பழிய போடுறோம். ஒரு ஆட்சியாளர் வந்து தவறு இருந்தால் சுட்டி காட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த ஒரு காரணம் இல்லாமல் பொதுவாக நம்ம சுட்டி காட்டிட முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். சார், நேற்று கூட வந்து ஏடிஎம்கே வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சாங்க. இதுக்கு உள்நோக்கம் என்ன சார்? இல்லை, உள்நோக்கம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி சீமான் பேசும்போது இப்போ வந்து பொது எதிரி திமுக தான் வந்து பொது எதிரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சி பாராளுமன்ற கட்சிகள் தவிர்த்து ஏடிஎம்கேயும் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம நிற்க வச்சுருக்கோம். அந்த பொண்ணை வந்து நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பிச்சுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுப்பேன், ஒரு எம்எல்ஏ வச்சு மாற்றத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினார். பேசுனது எதிரொலியாக நேற்று வந்து உண்ணாவிரதம் நடந்துச்சு ஏடிஎம்கேல. அதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இடும்பாவனம் கார்த்தி போன்ற முக்கியமான 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதனால் வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை மறைமுகமாக ஆதரவு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா வெளிப்படையாக கொடுக்க முடியாது. ஏன்னா சீமான் வந்து இதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து திராவிட கட்சிங்களை, எடப்பாடியை சரி, திமுகவும் சரி, எல்லாருமே கழுவி ஊற்றிருக்காரு, நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு, பொது வெளியில் நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்காரு அந்த கட்சியை பற்றி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் நான் வந்து எத்தனையோ தொகுதிகளில் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அப்போ கூட நான் ஒரு காசும் கூட நான் கேட்டு வாங்கினது கிடையாது, அவங்களும் கொடுத்ததில்ல, நானும் கேட்டு வாங்கினதும் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி தன்னலம் கருதாமல் தான் அந்த கட்சியில் வந்து நான் பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சி இதுக்காக நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் முறையாக நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த தடவை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனால் ஒரு படித்த பொண்ணு, ஒரு டாக்டர் அந்த பொண்ணு நினைக்கிற அபிநயான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து தர்க்கம் பண்ண சொல்லுங்கள் சட்டசபையில், அவ்வளோ பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம், இந்த மாற்றம் இங்கேருந்து ஆரம்பிக்கட்டும்ங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்காக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, பிரேமலதாவும் தேமுதிகவும் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா தெரியல. ஒருவேளை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது நாம் தமிழருக்கு. கிட்டத்தட்ட நாம் தமிழரே வந்து 8.12% வாக்கம் வச்சுருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வந்தால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படி அவர் சப்போர்ட் கேட்டுட்டு ஒரு வேளை சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எப்படி விமர்சனம் பண்ணுவார்? இவர் வந்து திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி தான் அவர் கேட்குறாரு. யார்? நாம் தமிழர். எங்களுக்கு திராவிட கட்சியே வேணால், நாங்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது, எப்போவுமே நாங்கள் தனித்து தான் நிற்போம், இவங்க இந்த திராவிட சித்தாந்தம் இல்லாத கட்சிகளோட தான் கூட்டணி வைப்போம்னு சொன்ன அவர் இப்படி கேட்குறது வந்து நாளைக்கு ஒரு வேளை இவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க, ஒரு எம்எல்ஏ வந்துட்டதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டாக இருந்தது மாதிரி தானே கணக்கு வந்துடும். அப்போ அந்த திராவிட சித்தாந்தத்தை அவர் உடைச்சிட்டா இருந்தானே அர்த்தம், உடைச்சி திருப்பி அதுக்குள்ளேயே அவர் போயிட்டா இருந்தானே அர்த்தம். அப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டாக போனது மாதிரி அர்த்தம். நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் போது இப்போ அவங்களோட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் வந்து காலப்போக்கில் யோசிச்சு பார்க்கணும். அதனால் வந்து அவர் பேசுனதில் வந்து அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை ஒருவேளை கூட்டணிக்காக நான் முன்னேற்பாடா, 2026 சட்டசபை எலெக்ஷனுக்காக முன்னேற்பாடா, அதுக்கான மறைமுக சூசகமாக அவங்களுக்கு உண்டான ஒரு சமிக்கை கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் எந்தளவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க, எந்தளவுக்கு நாம் தமிழர் வாக்கு எண்ணிக்கை வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்து தான் தெரியும். சார், சனாதன தர்மத்தை பத்தி ஆல்ரெடி வந்து உதயநிதி பேசி அதை வந்து சர்ச்சை ஆயிடுச்சு. இதை பத்தி வந்து எந்த ஒரு சேனல்ஸ்லயுமே எதுலையுமே வந்து வெளிவரல. இதை பத்தின கருத்து என்ன? அதாவது நேத்து கூட வந்து பெங்களூர்ல வந்து 1 லட்ச ரூபாய் பிணை கொடுத்தாங்க. ஆமா. சோ இதனுடைய கருத்து என்ன? ஆமா, அதாவது சனாதன தர்மத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. எனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டா எனக்கு அதுல நிறைய விஷயங்கள் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை, இந்துக்கள், பெரும்பாலான இந்துக்கள் வந்து சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அதில் தவறு இருக்கலாம், நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், ஏதோ சின்ன விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். இப்போ உதயநிதி அவர்கள் குடும்பம் வந்து
நாங்கள் வந்து பெரியார் கொள்கையை வந்து தொற்று வந்தோம், கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லி தான் மக்களை வந்து ஏமாற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய அம்மா வந்து கோயிலுக்குள்ளாக போகிறாங்க. இது யாரை ஏமாற்ற? ஸ்டாலினுக்கு வந்து நெத்தியில் போட்டு வச்சா அழிச்சிருவார், ம். கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவியே அவருக்கு ஸ்டாலின் அவர்களே கட்டுப்படுத்த முடியல. எல்லா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இருக்கட்டும், எல்லா கோயிலும் சிறப்பு பூஜை, அவங்க அக்கா கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா பக்தர்கள்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்கணும், சாமி இவங்களுக்காக காத்திருக்கணும். இப்படி ஒரு நிலைமையில் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அவங்க அந்த இவர் உதயநிதி அவங்களுடைய தாயாரையே கட்டுப்படுத்த முடியல. கோயிலுக்கு போகாதம்மான்னு அவரால் சொல்ல முடியல. கேட்டால் அவங்கவுங்க விருப்பம். அப்போ அவங்க விருப்பத்தில் இருக்கக்கூடியது சனாதன தர்மம். அதில் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க கும்பிட்றாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவி போகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போகிறாங்க. இஸ்லாமை தழுவி போய் போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போகிறாங்க. அது எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும்? அதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம், அது எல்லாம் ஓகே, அவங்க ஏற்றுக்கிறாங்களே. இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சனாதன தர்மங்கிறது அவங்க ஏற்றுக்கிறாங்கிறதுக்காக அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அது வந்து இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்துக்களுக்கு அவங்கெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அவங்க வச்சுருக்காங்க சனாதன தர்மத்தை. அதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது வந்து ஏற்றுக்க முடியாமல், நார்த்தில் கூட ஒரு சாமியார் வந்து 10 கோடி ரூபா ஒரு தலையை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தால் 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லிக்கலாம், பெரிய சர்ச்சைலாம் ஆச்சு. அது போன்று நிறைய நீதிமன்றங்களில் அங்கே நார்த்துலலாம் வழக்கு போட்டாங்க. அதில் ஒரு வழக்கு தான் வந்து நேற்று பெங்களூர் நீதிமன்றத்துக்கு வந்தது. 1 லட்ச ரூபா பிணை கொடுத்து அவர் ஜாமீன் கொடுத்தாங்க. இவரே நேரடியாக ஆஜராயிருந்தார். இது ஊடகங்கள் வந்து வெளியே காட்டலை. ஏன்னா எல்லா ஊடகங்களும் உங்களை மாதிரி தான். எல்லா ஊடகங்களும் அரசுக்கு சப்போர்ட்டாக, அரசுக்கு கூஜா தூக்குறதா, அரசுக்கு சொம்பு தூக்குற வேலையை தான் பண்ணுறாங்க. உங்களை போன்ற ஊடகங்கள் சொல்கிறேன். நீங்கள் எப்படி எங்கள் மோடியை வந்து திட்டுறீங்களோ அந்த மாதிரி தான். அதனால அவர் வந்து இல்லை, அப்படி தானே நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இல்லை, குற்றச்சாட்டு நீங்கள் காரணம் இல்லாமல் வைக்க முடியாது. அதனால வந்து அது வெளி உலகத்துக்கு வரல. முதல் முறையாக நம்ம தான் பேசுகிறோம். அதனால அந்த அந்த பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கண்டனங்கள் தெரிவித்தாங்க. என்ன சொல்லப்போனால் ஒரு நேரத்தில் வந்து ஒரு கோவில் வாசல் வழியாக அவருடைய ஃபோட்டோ வச்சு அது மேலே நடந்து வந்தாங்க. அவர் மூஞ்சியில் மிதிச்சுட்டு வர மாதிரி நிறையா கொடும்பாவி எரிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்கு கொண்டு போனாங்க. ரொம்ப கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க, நிர்மலா சீதாராமன் போன்றவங்கலாம். இவ்வளோ ஒரு விமர்சனத்துக்கு அப்புறம் அது வந்து நேற்று நீதிமன்றத்துக்கு வந்தது. நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாங்க, 1 லட்ச ரூபா பிணைக்கு கொடுத்தாங்க, ஜாமீன் வழங்கப்பட்டது. அது ஊடகங்கள் பெருசாக பேசலை. இது எனக்கு தேவையற்ற விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியாக ஒரு மக்களை வந்து பிளவுபடுத்துகிற மாதிரி தேவையில்லாத பேசி இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு அமைச்சர் வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கானவர். ஒரு தனிப்பட்ட ஒரு மக்களை வந்து பிரித்து பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் நேற்று நடந்தது. அது வந்து வெளி உலகத்தில் ஊடகம் சொல்லலை, நம்ம உங்கள் ஊடகம் மூலமாக இதை சொல்கிறோம். சார், தமிழ்நாடு அரசு வந்து ஓசூரில் 2000 ஏக்கரில் வந்து விமான நிலையம் கட்டுறதா சொல்கிறாங்க. இது எப்படி சார் சாத்தியமா? இல்லை, விமான நிலையம் வந்து தமிழக அரசு கட்ட முடியாது. அதுவும் ஓசூரில் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, பக்கத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது. ஒரு ஏர்போர்ட்னால் மினிமம் 100 கிலோமீட்டர் வந்து 150 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்குள்ளே வேறு ஏர்போர்ட் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய ரூல், பைலா. இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இவங்க சட்டசபையில் உட்காந்து என்ன தான் அறிவோடு பேசுகிறாங்கன்னு உண்மையிலே தெரியல. அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதுங்கிறது வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான், ஏவிஎஸ்சின்னு தனியாக இருக்காங்க, அதுக்குன்னு மினிஸ்ட்ரி இருக்காங்க. அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்க இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும், தேவை இருக்குது அப்படின்னா, ஓசூரில் இப்போ வேணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்து இதில் சாத்தியமானவன்னு பார்த்து அவங்க மூலமாக தான் ஜியோ பாஸ் பண்ணால் தான் ஏர்போர்ட்னு ஒன்று கட்ட முடியும். இவங்க நினச்ச மாதிரி அவங்க வீட்டுக்கு அவங்க அடுப்பாங்கடைக்கெல்லாம் ஏர்போர்ட் கட்ட முடியாது. இது வந்து மத்திய அரசினுடைய திட்டம். ஏர்போர்ட்டுங்கிறது அவங்க கண்ட்ரோல், இங்கே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. பஸ் ஸ்டாண்டு, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேணும், அந்த கேவலமாக கட்டி வச்சாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கல்ல, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்படி தான் இருக்கும் அவங்கெல்லாம் கட்டினாங்கன்னா. அங்கே கட்ட வேண்டிய சாத்தியம் என்ன வருது? பக்கத்தில் சேலம் இருக்குது, இந்த பக்கம் பெங்களூர் இருக்குது. அதுக்கு இடைப்பட்டதில் எதுக்கு இப்போ ஓசூருக்கு ஏர்போர்ட்டு? ரெண்டாவது சாத்தியமான இடத்து சாத்தியமே கிடையாது. இது மத்திய அரசினுடைய திட்டம், கட்ட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஏர்போர்ட் தேவை இருக்குன்னா இவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. தமிழ்நாடு அரசு, அந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சு அவங்க வந்து சாத்தியமானு பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட்டுக்கு நிலம் கையகப்படுத்துறதுக்கு சாத்தியமா, அதில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, இல்லை வேஸ்ட் லேண்ட் இருந்துச்சுன்னா அதை மையப்படுத்தி கொண்டு வர முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இவங்களாம் எடுத்தோன்னா ஊருக்கு ஊர் பசங்க கோயம்பேடு கோயம்பேடை காலி பண்ணிவிட்டு கிளாம்பாக்கம் கட்டின மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு கட்டலாம் முடியாது. ஏர்போர்ட்டுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இன்னும் அந்த எய்ம்ஸை கட்ட சொல்லுங்கள். எய்ம்ஸுக்கு இடம் வாங்கி போட்டு 7-8 வருஷம் ஆச்சு, காம்பவுண்ட் கூட நான் கட்ட முடியல. அதுக்கு என்ன வழின்னு பார்க்க சொல்லுங்கள். அதை விட்டு ஏர்போர்ட்டு கட்டணும் சம்மந்தம் இல்லாத அவங்க என்ன தான் ஆட்சியாளர்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மக்கள் சம்மந்தப்பட்டது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பொழுது. எந்தெந்த வகையில் கொள்ளையடிக்கலாம், எந்தெந்த பில்டிங்கை வந்து இடிச்சுட்டு கட்டலாம், எந்தெந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு சம்பாதிக்கலாம்,
யார் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், இந்த வேலையை தான் இங்கே பார்க்குறாங்க வழியாக மக்கள் சார்ந்த திட்டம். இந்த இப்போ ஃபுல்லாக இப்போ இன்றைக்கி கூட நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறேன். இன்றைக்கி 400 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம் விற்றுட்டு தான் இருக்காங்க பக்கத்து ஏரியாவில், கள்ளக்குறிச்சி பக்கத்து ஏரியாவில் விற்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நியூஸ் வருது. அதை இன்னும் முழுமையாக தடுக்கிறதுக்கு வழி இல்லை. இதை முறைப்படுத்தாமல் விட்டுவிட்டு ஏர்போர்ட் கட்டுறேன், ராக்கெட் ஏவுதள விடுறேன்னு அது இவங்களோட வேலையே கிடையாது. மத்திய அரசு திட்டத்தை இவங்க எப்படி கொண்டு வர முடியும்? கொஞ்சமோட அறிவே இல்லாமல் அவங்க பேசுகிறது தான் எனக்கு நகைப்பாக இருக்குது. இது சாத்தியமே கிடையாது. இது வந்து மத்திய அரசுங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் பண்ண முடியும். இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க நிலம் கையகப்படுத்த சொன்னால் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தும். அதன் மூலமாக டெண்டர் விட்டால் சின்ன சின்ன வேலையை வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க. இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டை சுரண்டி இதை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலை தான். மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஓகே மக்களே, இந்த ஷோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சார் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நிறையா சொன்னீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஷோ வந்து முடிச்சுட்டு இதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய். நான் உங்கள் விஜய் அர்ச்சனா, இது உங்கள் தேர்ட் டே தமிழ் சேனல். பாய்.